ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாஸ் ஜெமி. நிறைய பேருக்கு ஜாஸ் ஜெமி அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கிற சான்ஸ் இல்லை. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், அவங்க பண்ணுற ஊழியத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெய் மனஸ்தாபத்தோட நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெபத்துல போய் ஆண்டவரே நான் தெரியாம இந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். வாயளவுல நம்ம ஏதோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம உண்மையாவே நம்ம அதை ஃபீல் பண்ணி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றதான் பாவத்தை அறிக்கிறது. நம்ம இப்படி செய்யும் போது நிச்சயமாவே ஆண்டவர் மன்னிப்பாரு. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நம்ம மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல நம்ம பாவங்களை தள்ளுறாரு. அதாவது சமுத்திரம்னா கடலின் ஆழத்துல தள்ளி போடுறாரு. அதாவது அந்த பாவத்தை இனிமே ஆண்டவர் நினைக்கவே மாட்டாரு அப்படின்றதான் அர்த்தம். நான் ஒரு புக்ல ஒரு சம்பவம் ஒரு இது படிச்சேன், ஒரு கதை படிச்சேன். அதாவது அந்த ஒரு சகோதரி ஏசப்பாட்ட சொல்றாங்க, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்ட ஒரு பாவம் இன்னுமே எனக்கு ஒரு உறுத்தலா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன பதில் இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ எந்த பாவத்தை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. நீ எப்பயுமே ஒரு பாவத்தை நீ அறிக்கை செஞ்சுட்டேன்னா, நான் அதை மன்னிச்சிட்டேன்னா நான் அதை மறந்தே போயிருவேன், எனக்கு ஞாபகமே இருக்காது அப்படின்னு. அப்பதான் அந்த சகோதரிக்கு உணர்வு வந்துச்சு, நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அதை முழுசுமா மறந்துடாரு, நம்ம தான் அதை நினைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு. யார் இந்த ஜாஸ் ஜெமி? ஜாஸ் ஜெமி இவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாஸ் ஜெமியா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். மூத்தவங்க பேர் ஜாஸ்மின். அவங்க பைபிள் காலேஜ்லாம் படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங்கும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு பேர் ஜெமிமா. அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. முதல் பொண்ணு லெஃப்ட் சைடில் இருக்காங்க, ரெண்டாவது பொண்ணு ரைட் சைடில் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா ஃபாஸ்டர். இவங்க அப்பா ஒரு ஃபாஸ்டர், சுந்தர் சிங் ஃபாஸ்டர். அவங்க அம்மா லில்லி சுந்தர் சிங். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த ரெண்டு பேரும். இவங்க ஏசப்பாவின் ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாக ராமநாதபுரத்தில் தான் இருந்தாங்க பார்த்துக்கங்க. கடந்த 6 வருஷமாகவே ராமநாதபுரத்தில் இவங்க ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து. அது போக யூடியூப்லேயும் இவங்க நிறைய மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு பைபிள் ரிசர்ச் மாதிரி, பைபிளில் உள்ள சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு தெரிஞ்சு கொள்கிற மாதிரி அழகாக சொல்லுவாங்க. நீங்கள் இவங்களோட யூடியூப் பேஜ் போனாலே உங்களுக்கு தெரியும். ஜாஸ் ஜெமின்னு நீங்கள் அடித்து சர்ச் பண்ணாலே இவங்க யூடியூப் பேஜ் வரும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இவங்களுடைய யூடியூப் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பது எப்படி, இப்படி வீடியோ போடுறாங்க. தலைமுறை தலைமுறையாக வரும் சாபத்தை உடைப்பது எப்படி, இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக, அவங்க சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவே இவங்க நிறைய வீடியோ போடுறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி, அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக எப்படி ஜெபிப்பது, இப்படின்னு இவங்களுடைய இது ஃபுல்லாக பைபிளை பற்றி ரிசர்ச் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வீடியோஸ் இருக்குது. ஜாஸ்மின் அவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் முடிஞ்சிட்டு, அவங்க மேரேஜ் பண்ணது அவங்களும் ஒரு பாஸ்டர் தான், ஜான் டைட்டஸ். அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து கிறிஸ்டியனாக வந்தவங்க. இப்போது இவங்க கூட சேர்ந்து ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் ஜான் டைட்டஸ் அவங்களும் ஜாஸ் ஜெமி கூட இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் ஒரு குழந்தை பிறந்துச்சு, பையன். அந்த பையனுடைய ஃபோட்டோ தான் இதில் இப்போ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 6 வருடம் மேலாக இவங்க ராமநாதபுரத்தில் ஊழியம் செய்துட்டு வர்றாங்க. இப்போது இவங்க ஊழியத்தை இடத்த ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ராமநாதபுரத்துலேருந்து தென்காசிக்கு மாறியிருக்காங்க. அதோடைய காரணம் என்னங்கிறத நீங்கள் அவங்களுடைய சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களுக்காகவும் இவங்க ஊழியத்துக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கும் அறியப்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.